அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக திருப்பரங்குன்றம் பற்றி எரிகிறது. குறிப்பா டிசம்பர் 1ஆம் தேதி ஜி.ஆர். சாமிநாதன், அதாவது திருப்பரங்குன்றம் அந்த மலை மேலே இருக்கக்கூடிய தீபத்தூண்ல போயிட்டு கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்து, அந்த தீபத்தூண் என்பது திருப்பரங்குன்றத்தினுடைய மலையினுடைய ஒரு எல்லை தான். அங்க தீபம் ஏற்றக்கூடிய இடம் கிடையாது. தீபம் ஏற்றக்கூடிய இடம் என்றது உச்சி பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தான் காலங்காலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்காங்க. அப்ப திடீர்னு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்து இந்த தீர்ப்பை அமுல்படுத்தணும், அமுல்படுத்தலைன்னா அதுக்கு சிஐஆர்எஃப் போலீஸை நான் அனுப்புவேன், இராணுவத்தை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகின்ற வேலையும் ஜி.ஆர். சாமிநாதனே கையில் எடுக்கிறாரு. அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு மத நல்லிணக்கத்தோட மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள், இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த மக்கள் மத்தியில ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்காக தான் இப்படிப்பட்ட தீர்ப்புகளை அளித்து அதை நடைமுறைக்கு கொண்டு போறாங்க. அதை ஒட்டி தான் டிசம்பர் 3ஆம் தேதி இந்து முன்னணி அமைப்பினர் காளிகள் இவங்கெல்லாம் ஒன்று திரண்டு அங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. கேட்டை உடைச்சிருக்காங்க, உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை அதை சிறப்பாக தடுத்து நிறுத்திருக்குது. இப்ப மேல்முறையீடு போயிருக்காங்க. மேல்முறையீடுக்கு போகும்போதும் 2 நீதிபதிகளும் ஜி.ஆர். சாமிநாதனுடைய தீர்ப்பை அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எதிர்த்து இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போயிருக்குதுங்க. அப்ப தமிழ்நாட்டுல RSS பிஜேபி காளிகள் எந்த வடிவத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நீதிபதிகள் வடிவத்துல இருக்கிறாங்க, இப்ப அரசு அதிகாரிகள் வடிவத்துல இருக்கிறாங்க. இப்படி அவங்க எல்லாம் துணை கொண்டுதான் தமிழ்நாட்டுல ஒரு கலவர பூமியாக்கி, இன்னும் சொல்ல போனா 2026 தேர்தலில் அதிகாரத்துல வரணும் அப்படின்றதுக்காக இந்த முயற்சி எல்லாம் செய்யறாங்க. இது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம 2018 உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலை கோயிலுக்கு பெண்கள் அனைவரும் போகலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்ப இந்து பெண்களை இவர்கள் அனுமதிச்சாங்களா? RSS பிஜேபி இந்து முன்னணி இந்த கும்பல் எல்லாம் அங்க அனுமதிச்சாங்களா? இதை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. இந்துக்களுக்கு எதிராக போராட்டம் பண்றவங்க இவங்க இன்னைக்கு இந்துக்களுக்காக, இந்துக்களுடைய மத நம்பிக்கை சீர்குலையுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்துக்களுடைய மக்களுக்காக நாங்க போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியுமா? இந்த காளிகள் எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர்றதுக்கு இல்ல சில சீட்டுகளை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. இதை முளையிலே நம்ம கிள்ளி எறியணும். இந்து மக்கள், முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு மத நல்லிணக்க கூட்டமைப்பை உருவாக்கி இந்த RSS பிஜேபி காளிகளுக்கு எதிராக, நீதிபதியா இருக்கக்கூடிய அந்த காளிகளுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து போராடும் போதுதான் இதை முறியடிக்க முடியும். அப்படிப்பட்ட மத நல்லிணக்க ஒற்றுமையை நாம பேணி காப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இதற்கு எதிராக RSS பிஜேபிக்கு எதிராக போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.